எத்தனையோ சோஷியல் மீடியா இருக்கும்போது பர்டிகுலராக மெசேஞ்சரை செலக்ட் பண்ண என்ன காரணம்? 13B படம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மீடியமாக வந்துட்டு அந்த டிவியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆன்மம் வந்துட்டு இந்த இந்த மெசஞ்சர் ஆப்பை வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறாங்க. புதுமுகம் அறிமுகமாகும் போது ஆடியன்ஸ் நம்மளை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததா கேமரா? ஒரு சீன்லையுமே இருந்தது. ஓகே. இவரோட நடிக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா என்ன நிறைய டேக்ஸ் இல்லாமல், ஏன்னா இஸ் ஒன் டேக் ஆர்டிஸ்ட். அதுதான் உண்மையை சொல்கிறேன். ஆடிஷன் நான் போவேன், ஆடிஷன் வந்தால் நான் இப்போவும் போவேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி திடீர்னு கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆஃபீஸில் வந்து கால் வந்தது. ஆனால் சார் பார்த்துட்டு இவரை ஏன்டா கூப்பிட்டீங்க, ஒரு படம்லாம் பண்ணிட்டாரு, அவரை ஏன்டா நீங்கள் ஆடிஷன் கூப்பிட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்டார். இல்லை சார், நான் ஆடிஷன் பண்ணுறேன், நான் அந்த சீன் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சீன் 2 சீன் சொன்னாங்க. படங்கள் நடித்து நம்ம அவார்டு வாங்கிட்டோம், ரெகக்னிஷன் வாங்கினதுக்கப்புறமும் சில ஆடிஷனில் நடிக்க வைக்கும்போது நீங்கள் அதை வந்து கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இல்லை அதுதான் சொல்கிறேன். எனக்கு படம் பார்த்தோன்னே அதுதான், இந்த மாதிரி கூட லவ் இருக்குமா, ஒரு பையன் வந்து இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்களா? சோஷியல் மீடியா மூலமாக வரக்கூடிய லவ் வந்து ஓகே இருக்கீங்களா? ஸோ லவ் அதான், எந்த எதுலேருந்து வந்தாலும் அது ஓகே தான், சரியாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கன்னிமாடம் படத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பிரேக் மாதிரி நினைக்கிறீங்க அந்த படத்துக்கு? ஏன்னா அந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது, நல்ல வரவேற்பு இருந்தது. போஸ் வெங்கட் வந்து நடிகரை நமக்கு நல்லா தெரியும், நிறையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணுவார். அவர் ஒரு டேரக்டாக உங்களை எப்படி ஷேப் பண்ணார்? இல்லை, அவர் நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஸோ நம்ம அந்த கேரக்டராக இருக்குமான்னு மட்டும்தான் அவர் செக் பண்ணார். அந்த கேரக்டராக இருந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரீடம் தான் கொடுத்தாரு. ஸோ நிறையா நம்மளை பண்ண வச்சு பார்ப்பாரு. சரி, ஃபர்ஸ்ட் நீ பண்ணி என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம், அதுலேருந்து தான் இம்ப்ரோவைஸ் பண்ணுவார். ஏதாவது படத்தில் நீங்கள் உங்களோட கேரக்டர் சொன்ன உடனே என்ன ஃபீல் பண்ணீங்க? ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெசிவாக பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஹாப்பி ஆகுற மாதிரி என்ன காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு ஏதாவது எனக்கு வாங்கி கொடுத்தாலும், ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக பண்ணுறப்போ அதை எப்படிலாம் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றத மாதிரி காமிச்சாங்க. அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே. படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? பேசிக்காக அது ஹாரர் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஹைப்புக்கு வச்சுருப்பாங்க, பட் இட்ஸ் நாட் அ ஹாரர் மூவி. ஓகே. அப்படிதான் நாங்களுமே நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். ஓகே. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ ஹாரர் மூவி. ஓகே. ஹீரோ அவர்களோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி நல்லா இருந்தது. வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் இத்தனை படம் பண்ணி இத்தனை அவார்டு வாங்கியும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக இருக்கிறவர். ஏன்னா கோ ஆர்டிஸ்ட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கும், ஆனால் அவர் வந்து ரொம்ப ஒரு நடிக்கும் போதும் சரி, அந்த ஒரு இது இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் ஹி வாஸ் லைக் வெரி சப்போர்ட்டிங். ஏன்னோ ஏன்னா எனக்கு வந்து இவரோட படம் வந்து இந்த படம் கன்னிமாடம் அவர் பண்ணது பிறகு இவரோட ப்ரொஃபைல்லாம் சொல்லியிருந்தாங்க டேரக்டர் சார். அப்போ வந்து இவரோட நடிக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லைன்னா என்ன நிறைய டேக்ஸ் இல்லாமல், ஏன்னா இஸ் ஒன் டேக் ஆர்டிஸ்ட் பேசிக்கலி. ஸோ நம்ம நடிக்கும் போதும் அந்த டேக்லாம் நிறைய இல்லாமல் இருக்கணும். அதுதான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா நிறைய வாட்டி நான் இவரோட நடிக்கும் போது நான் பார்த்துருக்கேன். இவர் நடிக்கும் போதும் சோலோ ஷாட்ஸும் 1 டேக்ல முடிச்சிருக்காரு. உங்களோட நடிப்பை பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது? ஸ்க்ரீனில் லொக்கேஷன்ல இருந்து அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா? எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்ன எது இருக்குன்ட்டு. ஸோ ஓவரால் படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அதனால ஓகே. உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? முன்னாடியே வந்து இந்த டைலாக்ஸ்லாம் கேட்டு வாங்கிப்பீங்களா, இல்லை ஆன் ஸ்பாட்லேயே பண்ணிடுவீங்களா? முன்னாடி கொடுத்துருவாங்க டைலாக். ஏன்னா எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, பட் தங்கிலீஷில் எழுதிட்டு அப்போது பண்ணிடுவேன். இந்த கதை நீங்கள் சொல்லும் போது டேரக்டர்கிட்ட கேட்டீங்களா, இது உங்கள் வாழ்க்கையில் நடந்த கதையா இல்லைன்னா ஃபிக்ஷனலாக எடுத்த மாதிரி கதையா? இல்லை, அந்த மாதிரி கேட்கல. ஸோ ஒரு சில சீன்ஸ் இது எப்படி சார் கன்வே பண்ணுவீங்க, எப்படி இது போய் சேரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கேன். அந்த டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கேன். மற்றபடி இது ஃபிக்ஷனல் தெரியும் எனக்கு. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்து சோஷியல் மீடியா வந்து நிறையா வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மெத்தடை மாற்றிருச்சு. ஸோ இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாருமே
பழகுறதுக்கும் அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? லவ் வந்து அதே ஃபார்ம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற மாரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாரி டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம். இது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இது மாறி தானே இருக்கும். இப்போ நீங்க நம்ம அப்பா அம்மா காலகட்டத்தை கேட்டா ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா வேற ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படி போயிட்டே தானே இருக்கும். ஸோ பரிணாமம் வளர்ச்சி இருந்தாலும் அந்த காதல் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க மேம், நீங்க இப்போ நம்ம புதுசா நடிக்கிறோம். ஒரு புதுமுகமா அறிமுகமாகும்போது, ஆடியன்ஸ் நம்மள ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததா? கேமரா முன்னாடி நடிக்கும்போது? ஒரு சீன்லயுமே இருந்தது. ஓகே. லிட்டரலா சொல்லணும்னா நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுறோம், நம்ம நல்லா இருக்குமா இல்லையா, ம். இல்ல கேரக்டருக்கு இப்படி இருக்கனால நம்ம நல்லா இருந்தாலும் இல்லைனாலும்ன்றத பெருசா எடுத்துக்கூடாதுன்றது தோணுச்சு. ஓகே. பட் இப்போ வரைக்குமே இருக்கு. இப்போ வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது வரைக்குமே இருக்கு. ஓகே. இந்த படம் பார்த்த உடனே ஆடியன்ஸ்க்கு என்ன மாரியான ஒரு இம்பாக்ட் இது கிரியேட் பண்ணும்னு நினைக்கிறீங்க? படம் பார்த்த உடனே அதுதான் இந்த மாதிரி கூட லவ் இருக்குமா, ஒரு பையன் வந்து இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்களா, இப்படிலாம் கூட இருக்காங்களா ஆளுங்க லவ் பண்றதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா. லவ் வந்து அவ்வளோ இதுவாக சீரியஸாக எடுக்கிறாங்க. சில பேர் இருக்காங்க பிரேக்கப்ஸ் ஆகுது அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். பட் என்ன ஒரு மெசேஜ் கன்வே ஆகுதுன்னா, நம்ம பார்ட்னரை நம்ம நல்லா லவ் பண்ணி கேர் பண்ணோன்னா நம்ம பார்ட்னர் நம்ம கூட தான் இருப்பாங்க. அந்த ஒரு இது. இப்போ நீங்க மெசேஞ்சர்ல தான் நிறையா படத்துல ரொமான்ஸ் பண்ற மாரிலாம் நிறையா சீன்ஸ் பார்க்க முடியுது. சோசியல் மீடியா மூலமா வரக்கூடிய லவ் வந்து ஓகேன்றீங்களா? ஸோ லவ் அதான் எந்த எதுல இருந்து வந்தாலும் அது ஓகே தான், சரியா இருந்துச்சு. ஆப்போசிட் சைடுல இருக்கிறவங்களோட ஐடென்டிட்டி நமக்கு தெரியாது. இல்ல அதுல உண்மையும் இருக்கு. உண்மையா அதுல லவ் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். ஸோ அதுல கனெக்ட் ஆகி மேரேஜ் பண்ணவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. ஸோ அதுல மைனஸும் இருக்கு, ப்ளஸ்ஸும் இருக்கு. நீங்க பார்க்கும்போது ஒரு கிராமத்துல இருந்து வர பொண்ணு மாதிரி நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஐ என்ஜாய்ட் இட் லாட். ஓகே. அந்த மாதிரி சைட்ல எல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அங்கெல்லாம் போறதுக்கு. ஓகே. ஸோ இது ஒரு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு அங்க போய் அந்த அட்மாஸ்பியர் பார்க்கறதுக்கு, ம். அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாரையும் போய் பார்த்து இன்ட்ராக்ட் பண்றதுக்கு, இந்த ஓகே. அட்மாஸ்பியர் வீடு எல்லாமே எனக்கு ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுத்தது. ஓகே. சூப்பரா இருந்தது கேரக்டர். அப்புறம் வளர்ந்து வரும் ஒரு இளம் நடிகரா இருக்கும்போது ஒரு பிரேக் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கதைகளை வந்து நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? இந்த எலிமெண்ட்லாம் தான் இருந்தா தான் நான் வந்து இந்த படத்துல இல்ல நடிப்பேன்ற நான் மாதிரி. அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கிறதே இல்லை. ஸோ கேட்கும்போதும் இல்லை படிக்கும்போதும் இன்ட்ரெஸ்டா இருக்கா, இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுதா அப்படின்றது மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ மற்றபடி இதெல்லாம் இருந்தால் தான் சக்ஸஸ் அப்படின்றதெல்லாம் அது உண்மை இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி பார்த்தா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் படங்கள் மட்டும் தானே ஜெயிக்கணும். எல்லா எல்லா படங்களும் ஜெயிக்குது இல்லை. ஸோ அதனால அதை யோசிக்கிறது இல்ல. ஓகே. நம்ம படங்களை வந்து இப்போ இருக்கிற பெரிய பெரிய படங்கள் வரும்போது நம்ம சிறிய படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற போது, ஸோ அதையும் நீங்க அந்த அந்த ப்ரெஷரை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குமா ஷூட் பண்ணும்போது? இல்லை தியேட்டர் இப்போ கிடைக்குது. ஸோ இப்போ ஓரளவுக்கு தியேட்டர்லாம் கிடைக்குது. என்ன நம்ம நினச்ச மாதிரி ஸ்க்ரீன், நம்ம நினச்ச மாதிரி ஷோஸ், இந்த ப்ரைம் ஷோ, ஈவினிங் ஷோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஷோஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்மால் டவுன் இருந்தால் அந்த ஸ்மால் டவுனில் ஒரு 5 தியேட்டர் இருந்தால் அதில் 2 தியேட்டர் தான் முக்கியமான தியேட்டராக இருக்கும். அந்த அந்த 2 தியேட்டருக்குள்ள நம்ம படம் இருக்குமான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கஷ்டமாக இருக்கே தவிர தியேட்டர் கிடைக்குது. அதில் பெரிய கஷ்டம் இல்லை. படம் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுமே ரன் பண்ணுறாங்க. ஸோ உடனே தூக்குறது இல்லை. ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா ரன் பண்ணுறாங்க. நீங்க படத்துல உங்களோட கோஸ்டார் லிவிங்ஸ்டன் அந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. உங்களுக்கு அவங்க கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? லிவிங்ஸ்டன் சாரோட வந்துட்டு எனக்கு சீன்ஸ் இல்ல. ஓகே. ரவி சார் அவரோட சீன்ஸ் இருந்துச்சு. ஹி இஸ் a very gem kind of person. ரொம்ப லிட்டரலா அவர் என்ன ஒரு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணாரு. ஓகே. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எந்த ஒரு அவசியமே இல்லை அவர்கிட்ட அவருக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. அவரு கூட தான் நான் ஆக்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஓகே. ஓகே. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இவங்கள மாதிரி நான் ஆகணுன்ற மாதிரி இல்லை அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக வச்சிருக்கேன்னு யாரை சொல்லுவீங்க? ஆக்ட்ரஸ்ல சாய் பல்லவி. ஓகே. ஸோ எனக்கு ஃபேவரட் ஆனவங்க. அவங்கள மாதிரி லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் அண்ட் நல்ல அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி பண்ணணுன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. பிகாஸ் அவங்க பண்ண ஒவ்வொரு படமும் ஐ திங்க் அவங்க ஸ்கிரிப்டெல்லாம் பார்க்குறாங்க அண்ட் அதில் வச்சுட்டு வென் பெர்ஃபார்மன்ஸ் ஷீ இஸ் ஃபேண்டாஸ்டிக். என்னோட ரொம்ப ஃபேவரட் அவங்களும் நித்யா மேனன் மேம். ஓகே. ஓகே. அவங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்காக பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? அண்ட் அவங்க ஆக்டிங்கும் நாட் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் மட்டும், ஆக்டிங் ஆல்சோ ரெண்டுமே. நித்யா மேனன் மேமும் சரி, சாய் பல்லவி அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பெரிய படங்களில் உங்களுக்கு வந்து சான்ஸ் வரல அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பெரிய படங்கள் இப்போ
அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். Okay. நடக்கும் நிச்சயமா. ஏதாவது பெரிய டேரக்டர் இருந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு அப்ரோச் வந்திருக்கா உங்களுக்கு? அப்ரிசியேஷன் வந்திருக்கு. அப்ரோச் யாருன்னு பண்ணல. அது ஒரு சின்ன ஒரு நம்மளும் ஒரு ஹிட் கொடுக்கணும்ல. அதுக்கப்புறம் தானே அதெல்லாம் நடக்கும். ஓகே. அது ஒரு படத்து மூலமா தான் நம்மள காமிக்க ஆமா, வேண்டியது இருக்கா? ஆமா, இல்ல ஆமா. நான் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி அப்படியும் போற மாதிரி இருக்கு? ஆடிஷன் நான் போவேன். ஆடிஷன் வந்தா நான் இப்பவும் போவேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி திடீர்னு கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்தது. நான் ஆடிஷன் போயிட்டேன். உடனே சார் பார்த்துட்டு, "ஏய் இவரை ஏன்டா கூப்பிட்டீங்க? ஒரு படம்லாம் பண்ணிட்டாரு, அவரை ஏன்டா நீங்க ஆடிஷன் கூப்பிட்டீங்க?" அப்படின்னு அவங்க கேட்டாரு. இல்லை சார், நான் ஆடிஷன் பண்றேன். நான் அந்த சீன் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சீன் 2 சீன் சொன்னாங்க. அப்புறம் ஒரு சீன் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சீன் நான் பண்ணிட்டு போறேன் சார்ன்னு சொல்லிட்டு இன்னொரு சீன் நான் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே. எனக்கு ஆடிஷன் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சின்ன ரோல்ன்றதுனால உங்களை ஒரு நடிக்க வைக்கலையா? ஆமா ஆமா. ஓகே. ஒரு படங்கள் நடிச்சு நம்ம அவார்டு வாங்கிட்டோம், ரெகக்னிஷன் வாங்கினதுக்கு அப்புறமும் சில படங்கள்ல நம்மளை ஆடிஷன்ல நடிக்க வைக்கும்போது நீங்க அதை வந்து கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இல்ல அதுதான் சொல்றேன், எனக்கு ஆடிஷன் பண்றது அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா இப்போ நம்ம படம் பண்ண போறோம்னா அந்த ஸ்கிரிப்ட் முன்னாடியே கேட்டிருப்போம், அந்த கேரக்டர் என்னன்னு தெரியும், அதுக்குள்ள மைண்ட் கொஞ்சம் ஏதோ ஓடும், போய் செட்ல பண்றது வேற. அந்த டைம்ல கிடைச்சிருக்க கொஞ்சம் டைம் தான் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்கும். அதுல அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் நம்ம வந்துட்டு உள்வாங்கிட்டு பண்றது இருக்கு இல்லையா, அது சேலஞ்சிங்கா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நாளைக்கே யாராவது என்ன ஆடிஷன் கூப்பிட்டாலும் நான் போவேன். ஏன்னா நான் என்ன பண்றேன், என்னால என்ன பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால எனக்கு ஆடிஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. எத்தனையோ சோஷியல் மீடியா இருக்கும்போது பர்டிகுலரா மெசேஞ்சரை செலக்ட் பண்ண என்ன காரணம்? இல்ல அந்த ஆப் மூலமா தான் வந்துட்டு அவங்களோட கான்வர்சேஷனும் இப்போ 13B படம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மீடியமா வந்துட்டு அந்த டிவியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சில ஆன்மா வந்துட்டு அந்த மீடியமா டிவியை யூஸ் பண்ணி வந்துட்டு வெளிப்படுவாங்க. இங்க இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆன்மா வந்துட்டு இந்த மெசஞ்சர் ஆப்பை வந்து ஒரு மீடியமா யூஸ் பண்றாங்க. ஸோ அதனாலதான் இந்த மெசஞ்சர் டைட்டிலும், இந்த மெசஞ்சர் மூலமா வந்துட்டு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு ஃபேஸ்புக் மெசேஞ்சர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அன்னோன் மெசேஜஸ், இந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? மறக்க முடியாத அளவுக்கு எதுவும் இல்ல. ஓகே. பட் இன்பாக்ஸ் மாதிரி நிறைய டெக்ஸ்டர்ஸ் வரும் அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து, ஓகே. காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். ஓகே. அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் மறக்க முடியாத மாதிரிலாம் எதுவும் ஓகே. உங்களுக்கு சோஷியல் மீடியா நீங்க யூஸ் பண்ணும்போது ஏதாவது டிஎம்ஸ்ல வரும்போது அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கும்? நிறைய மெசேஜஸ் வரும். சில பேர் ஃபோன் நம்பரு, வீடு அட்ரஸ்ஸு, இல்லை உங்களை பார்க்கணும் ஒரு வாட்டி, அந்த மாதிரிலாம். இல்லை இப்போ ஃபோன் அடிக்கட்டுமா இன்ஸ்டாகிராமில், அந்த மாதிரிலாம் வரும். சிலது வந்து ஜென்வனாக எனக்கு இன்ஸ்டாகிராம்லவே நிறைய வாய்ப்பு கூட வந்தது, படம் வாய்ப்பு கூட. அதுக்கேற்ற மாதிரி ஆடிஷன் போனேன் இன்ஸ்டாகிராமில். பட் மெசேஞ்சரில் வரும்போது நான் அப்போது எனக்கு அந்த டைம் நான் அவ்வளோவா கவனிக்காமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் அது நான் அந்த டைம் வந்து நான் அது ரொம்ப ஃபேக்கா இல்லை, ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் போய் செக் பண்ணலாம், இது ரியலா இல்லை ஃபேக்குன்னு நம்ம அதை ஜட்ஜ் பண்ணிடலாம். மெசேஞ்சரில் அந்த மாதிரி இல்லாததுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் போயிருக்கு முன்னாடி. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்த பிறகு அதுலேயே எனக்கு 2-3 நல்ல ப்ராஜெக்ட்ஸும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துருக்கு. ஓகே. ஓகே. இப்போ நம்ம ப்ரொஃபைல் போய் பார்த்துட்டு மெசேஜ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு படத்துக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறதுல சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சோஷியல் மீடியா நல்ல விஷயம்தான். பிகாஸ் ஒரு நிறைய இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல்லேருந்து நான் சொன்ன மாதிரி சில டைரக்டர்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆடிஷனுக்கு இந்த மாதிரி வாங்க, உங்கள் ப்ரொஃபைல் பாப்பப் ஆகிட்டு நாங்கள் பார்த்தோம் உங்கள் ப்ரொஃபைல், ஆடிஷன் வாங்க அப்படின்னு. ஸோ ஆடிஷனுக்கு போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 2-3 பெரிய டைரக்டர்ஸ் ஸோ ஆடிஷன் போயிட்டும் செலக்ட் ஆகி அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. ஸோ அதனால இட் இஸ் ஒன் வே நல்ல விஷயம். ஏன்னா நிறைய இம்மீடியட்டாக நம்மளுக்கு தெரியுது சோஷியல் மீடியா இருக்கிறதுனால. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு அது இம்மீடியட் ஒரு நியூஸ் கிடைக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது, எல்லாம் அவங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியானால. அண்ட் இட்ஸ் இப்போ நிறைய படம் பற்றியும் இல்லை எது இருந்தாலும் ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அதை இம்மீடியட்லி நம்ம வந்து அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட்லாம் அது ரொம்ப டைம் எடுக்கும் டு கன்வே. இப்போ ஒரு படமே ரிலீஸ் ஆகுதுன்னா அது கன்வே பண்ணுறதுக்கு இப்போ வேர்ட் ஆஃப் மவுத் இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு ஓகே இந்த படம் சூப்பராக இருக்குன்னா எல்லாரும் அதை பார்த்துட்டே போயிடுறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில பேர் இருக்காங்க, அது சொல்கிறது இல்லை. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ குட் திங். இப்போ ஒரு இடையில வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரிவ்யூவர்ஸ் கொடுக்குற ரிவ்யூவை பார்த்து தான் மக்கள் வந்து தேட்டருக்கு போனாங்க. இப்போ அப்படி இல்லாமல் பப்ளிக் என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? ரிவ்யூவர்ஸ் வந்து உண்மையிலே அவங்க சொல்கிறது பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா படத்துக்கு?
இல்லை எப்பயுமே இந்த வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்கிறது தான் பவர்ஃபுல். ஸோ அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு படங்கள் வந்துட்டு இப்போது ரிவ்யூவர்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்ன பல படங்கள் இங்கே ஹிட் ஆகிருக்கு. அவங்க நல்லா இருக்குன்னு சொன்ன படங்கள் சில படங்கள் ரொம்ப சுமாராக போயிருக்கு. ஸோ அதனால இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் வந்துட்டு பெருசாக ரீச் ஆகுது எப்பயுமே. நீங்கள் படத்தோட ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இல்லை டைலாக் இந்த பர்டிகுலர் டைலாக் நான் மாற்றலாம், இப்படி பண்ணால் வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த மாதிரி டைலாக்லாம் வைக்கலான்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்கு நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு டவுட்ஸ் இருந்தால் கேட்பேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேட்பேன், மற்றபடி அதெல்லாம் சொன்னதில்லை. இந்த டைலாக் படிக்கும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது, நான் பேச மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்க? இல்லை, இப்போ டைலாக் நம்ம பண்ணும்போது ஃப்ளோ இடிக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு பேரா இருக்கும்போது அதில் வந்துட்டு ஏதாவது ஃப்ளோ இடிச்சுன்னா சரி இதை மாற்றி போட்டுக்கலாமா, இதை இப்படி மாற்றிக்கலாமா, அதுதான் கேட்டிருக்கேனே தவிர வேற சேஞ்ச்லாம் கேட்டதில்லை. இப்போ மெசேஞ்சர் படம் பார்க்க வர தேட்டரில் பார்க்க வர்றதுக்கு நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக தேட்டருக்கு வரலாம் அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? இல்லை, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கும் நிச்சயமாக. ஒரு விஷயம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு, அதை நீங்கள் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். தென் யாரையுமே நம்ம அலட்சியப்படுத்த மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருதுன்னா நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தால் கூட அப்புறமா பேசிக்கலாமே, கொஞ்சம் அலட்சியப்படுத்துவோம்ல. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அப்படி அலட்சியப்படுத்த மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இமீடியட்டாக நம்ம பேசிடுவோம் அப்படின்னு தோணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் ரீசனாக இருக்கலாம் ஆடியன்ஸ் படம் பார்க்குறதுக்கு. சூப்பர். நீங்கள் இந்த படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் இது கொடுக்கும், அவங்க படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வெளியில் போவாங்கன்னு என்ன சொல்லுவீங்க? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ இந்த சில ரீசனால லவ்வை விட்டுறலாம் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த படம் வந்துட்டு எந்த எக்ஸ்டெண்ட் ஆனாலும் லவ்வை வச்சிருக்கணும்னு நினைச்சிருந்தா வச்சிருப்பாங்க, லவ் பண்ணணும்னு நினைச்சா பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு பீப்புளுக்குள்ள வரும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஈஸியாக பிரேக்கப் பண்ணிடலான்ற மைண்ட் செட் இல்லாம ஈஸியான காரணங்கள் வச்சு பிரேக்கப் பண்ணாம இது இப்படியும் மனுஷங்க இருக்காங்கன்னு ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஓகே. அந்த மாதிரி நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க இந்த படம் பார்க்கறதுக்கு தியேட்டர் கண்டிப்பா வரலாம் இந்த காரணத்துக்காக? சரி, அதுதான் இட்ஸ் a different kind of experience. எத்தனையோ படம் பார்த்துருக்கோம், எல்லா ஒரே மாதிரி லைக் டிஃப்ரெண்ட், எல்லா படத்துலையும் லவ் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாம் அதே மாதிரி தான். பட் ஆனால் இந்த படத்தை வந்து ஏன் பார்க்கணுன்னு நான் சொன்னேன்னா, டெஃபினெட்லி இட்ஸ் a different experience. ஒரு புதுசானது வந்தானா அதை நம்ம பார்த்துட்டு அது லைக் பண்ணால் டெஃபினெட்லி வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் ஐம் ஷுர் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஹீரோட ரோல், அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் இந்த இதில் லவ் அண்ட் அகெயின் நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆகும், கனெக்ட் ஆகும், நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் கனெக்டும் ஆகும். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி, நமக்கு தெரியாது. ஸோ டெஃபினெட்லி இந்த படம் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகும், யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் இந்த படம் டெஃபினெட்லி. ஸோ இது ஒரு வாட்டி வந்து பார்த்தானாலே அவங்களுக்கே புரியும் இந்த படம் வந்து ஏன் டிஃப்ரெண்டாக இருக்கு கம்பேர்ட் டு அதர் மூவிஸ். படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறதுக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துறோம். உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வருவோம். Thank you so நன்றி. much. நன்றி.